எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்க சேனலை 50 பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அடை. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். 2 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு துவரம் பருப்பு, 1/4 கப்பு பாசி பருப்பு, 1/4 கப்பு கடலை பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு இஞ்சி, 5 காய்ந்த மிளகாய், 1 கப்பு நறுக்கிய கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கப் முருங்கைக்கீரை, 2 பெரிய வெங்காயம் நறுக்கியது, சிறிதளவு பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் தேவைக்கு ஏற்ப. இப்போ அரிசி உளுந்த வாஷ் பண்ணிட்டு ஒரு பவுல்லையும், கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இன்னொரு பவுல்லையும் ஒரு 2 hours ஊற வைக்கணும். 2 மணி நேரம் கழிச்சு ஊற வச்சிருந்த அரிசி, பருப்பு, உளுந்து, காய்ந்த மிளகாய், இஞ்சி, சோம்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ அடமாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவில் வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, முருங்கை இலை, பெருங்காயத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மாவில் தண்ணி ஊற்றி இதை ஊற்றுற பதத்துக்கு ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் சூடான கல்லில் இந்த மாவை ஊற்றுனா நம்மளோட அடை ரெடி. அடையில் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா துருவின தேங்காய் பூ, துருவின கேரட், சுரக்காய் எது வேணால் சேர்த்துக்கலாம். இந்த அடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடைக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் அவியல். அது எங்களோட அடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கு. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.